ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக கத்தார் நாட்டில் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 பேர் தற்போது பலியானதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் ஒருவர், இந்த 2 வாலிபர்கள் உடல் கருகி பலியானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவர் மாயமாகி இருப்பதால் பனகுடி, ராதாபுரம் சுற்று வட்டார பகுதிகளே, அந்த கிராமங்களே கண்ணீர் கடலில் மூழ்கி உள்ளது. குடும்ப சூழ்நிலை, வறுமை மற்றும் பிழைப்பிற்காக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் வளைகுடா நாடுகளுக்கு செல்கின்றனர். அந்த வகையில் கத்தாரில் உள்ள இயற்கை எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் சிக்கி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள், இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு வாலிபர் மாயமாகி உள்ளதால் ஒட்டுமொத்த கிராமமே சோகத்தில் மூழ்கி உள்ளது. இது குறித்த விவரங்கள் முழுவதுமாக தற்போது வெளியாக தொடங்கி இருக்கிறது. வளைகுடா பகுதியில் நிலவி வந்த பதட்டம் சற்றே தணிந்ததை தொடர்ந்து கத்தார் அரசு தனது மூடிக்கிடந்த எரிவாயு ஏற்றுமதி முனையத்தை மீண்டும் இயக்கி உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டது. இதற்காக ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் அங்கியுள்ள பர்சான் எரிவாயு விநியோக ஆலையில் மறுசீரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். நிறைய இந்தியர்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருந்தும் நிறைய பேர் இந்த ஆலையில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஆலையின் சேமிப்பு டேங்க் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இதனால் ஆலை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இந்த கோர விபத்தில் ஆலையில் பணியாற்றி கொண்டிருந்த இந்தியர்கள் 12 பேர் உள்பட 13 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 66 தொழிலாளர்கள் படுகாயமடைந்த நிலையில் 18 பேர் மாயமாகியுள்ளனர். இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்ந்த பனகுடி அருகே உள்ள சிவகாமிபுரத்தை சேர்ந்த முத்துராஜ் என்பவரின் ஒரே மகனான 25 வயதான சஜித்குமார், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே தெற்கு கருங்குளத்தை அடுத்த பலவூர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜா என்பவரின் மகனான 26 வயது பபித், இந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பனகுடி மற்றும் சிதம்பராபுரம் பகுதியைச் சேர்ந்த சுவின் என்ற மேலும் ஒரு வாலிபர் இந்த விபத்திற்கு பின் மாயமாகி உள்ளார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாமோ என்ற அச்சம் உறவினர்களிடையே ஏற்பட்டுள்ளது. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இந்த சஜித்குமார் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி குடும்ப சூழ்நிலையை உயர்த்துவதற்காக கத்தாருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு 15 மாதங்களாக அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்த சஜித்குமார் நேற்று தனது வேலைக்கு புறப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக தனது தாயிடம் செல்போனில் பாசமாக பேசியுள்ளார். அவர் பேசி முடித்த சில மணி நேரங்களிலேயே எரிவாயு ஆலை விபத்தில் சஜித் உயிரிழந்து விட்டதாக வந்த தகவல் குடும்பத்தினரை இடிபோல தாக்கியுள்ளது. சஜித்தின் தாயார் மற்றும் பெற்றோரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்து உறவினர்களும் கண்ணீர் விட்டு கதறியதால் அந்த கிராமமே தற்போது கண்ணீர் கடலில் மூழ்கியுள்ளதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சஜித்தின் தாய், என் மகன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பக்கூடிய தகவல்கள் எனக்கு தெரிய வேண்டும், அவரது உடலை நான் பார்க்க வேண்டும், அரசு இதற்கு நடவடிக்கை வேண்டும் என கதறுகிறார். சஜித்தின் சகோதரர் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவிக்கும் போது, தமிழ்நாட்டில் போதுமான வருமானம் இல்லை என்பதற்காக அங்கே சென்றோம், அவர் தற்போது உயிரிழந்தது மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றார். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் ஒருவர் உயிரிழந்ததை உறுதி செய்திருக்கிறது. மற்றவர்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. விபத்துக்குள்ளான இளைஞர்களின் உண்மை நிலை என்ன என்பதை துரிதமாக கண்டறிந்து கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உயிரிழந்த வாலிபர்களின் உடலை உடனடியாக தாயகம் கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த நெல்லை மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து நிகழ்வுகளையும் விவரங்களையும் திரட்டி கொண்டிருக்கிறோம். ஷர்மிளா.